ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்வகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ கே சேங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். தினபலன் 13/8/2023. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, சோபகிருத்து வருஷம் 28ஆம் தேதி. இன்றைக்கி சித்த யோகம். இன்றைக்கி ராகு காலம் 4:06 சாயந்தரம். இன்றைக்கி பார்த்தோம்னா நட்சத்திரம் திரு ஆதிரை நட்சத்திரம் ஒரு 11:30 மணி வரலும், துவாதசி ஒரு 11 மணி வரலும் இருக்குது. அதற்கு பிறகு திரையோதசி. இன்றைக்கி சாயந்தரம் பிரதோஷ காலம். இன்றைக்கி திருவாதிரை நட்சத்திரம் 11:30 மணிக்கு மேலே பார்த்தேலையானால் புனர்பூச நட்சத்திரம். இன்றைக்கி புனர்பூசமாக இருந்தாலும் அதுவும் உடைந்த நட்சத்திரம் 3 பாதங்கள் மிதுன ராசியில் இருக்கும். 4ஆம் பாதம் கடகராசிக்கு போகும். நாளை கார்த்தால தான் கடகராசிக்கு சந்திர பகவான் போகிறார். அதனால் சந்திராஷ்டம காலம் இன்றைக்கி ஃபுல் டே விருச்சிக ராசிக்கு இருக்குது. அதனால் புதிய முயற்சிகள் வேண்டாம். ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரெண்ட்ஸோடு தேவையில்லாமல் ஏதாவது பேசாதீங்க. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. சந்திராஷ்டம காலம் மதிமயங்க கூடும். அதனால் உங்களுக்கு தேவைப்பட்டால் சந்திர பகவானுக்கு உண்டான பரிகாரத்தை பண்ணுங்க. ஏன்னா சந்திராஷ்டம காலத்தில் பரிகாரம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். சந்திர பகவானுக்கு அருகில் உள்ள கோவிலில் போய் பச்சரிசி இல்லைனா நெல் கோவிலில் கொடுத்துட்டு வாங்க. உங்களால் முடிஞ்சது எந்த அளவு கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டு வாங்க. அதில் உங்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும்னு சொல்கிறோம். எடுக்கிற முடிவுகள் தவறானதாக இருக்கக்கூடும். அதனால் முடிஞ்ச அளவு இன்றைக்கி எந்த ஒரு பெரிய டெசிஷன்ஸ் எடுக்க வேண்டாம். இன்றைக்கி சண்டே வேறு. இன்றைக்கி சாயந்தரம் 4:06 ராகு காலம் வேறு. இன்றைக்கி திருவாதிரை நட்சத்திரம் முடிஞ்சு புனர்பூச நட்சத்திரம் ரொம்ப விசேஷமானது. சரி, இன்றைக்கி பிரதோஷ காலம் சாயந்தரம். இன்றைக்கி ஒரு சின்ன தகவல். பிரதோஷ காலம் அப்படின்னா சிவன் கோவிலில் ரொம்பவும் விசேஷமான காலங்களாக இதை கொண்டாட சொல்கிறாங்க. பிரதோஷ காலத்தில் பண்ணும் பொழுது, அதாவது ஒரு 11 வாரம் விரதம் பிரதோஷத்தை சேவித்தோமே ஆனால் எல்லா விதமான துன்பங்களும் அகலும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரதோஷத்தில் நந்தீஸ்வரனுடைய கொம்பின் வழியாக சிவனுடைய தாண்டவத்தை பார்க்க வேண்டும். அதாவது திருமணம் ஆகாதவர்களுக்கு, திருமண தடை ஏற்படக்கூடியவர்களுக்கு இன்றைக்கி போய் திருமண தடை இதுக்கு போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா, பிரதோஷ காலத்தில் போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா திருமண தடை நீங்கும் அப்படின்றது சொல்கிறோம். குழந்தை பாக்கியம், குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக இன்றைக்கி பிரதோஷ கால விரதம் சாயந்தரம் ஒரு 5:45 6:15 மணி வரலாம். அதை சந்தியா காலம்னு சொல்லுவோம். அந்த சந்தியா காலம், அதாவது சூரியன் அஸ்தமிக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு தீபாராதனை காட்டுவோம். அந்த தீபாராதனையை போய் சேவிச்சுட்டு வரணும். அதை சேவிச்சுட்டு அங்கே இருக்கிற பிரசாதம் சாப்பிட்டுட்டு தான் இந்த விரதத்தை முடிக்கணும். இந்த பிரதோஷ விரதத்தை முடிக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். 11 பிரதோஷங்கள், அதாவது 11 மாதம்னா ஒரு மாதத்துக்கு 2 பிரதோஷம் வரும். 11 மாதங்கள் கண்டினியூஸாக பண்ணணும். பண்ணும் பொழுது ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் நினைத்த காரியம் நிச்சயமாக அப்போ உங்களுக்கு கைகூடும். எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. எல்லா விதமான விஷயங்களுக்கும் சரணாகதியே ஒரு பெரிய விஷயம். அதனால் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு பிரதோஷ காலத்தில் போய் வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக பிரதோஷத்தின் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் மாற்றம் கிடைக்கும். சரி, இப்போ இன்றைய கோல்சாரம் என்ன அப்படின்னா, மேஷ ராசியில் ராகுவும் குருவும், மிதுன ராசியில் சந்திர பகவானும், கடக ராசியில் சூரிய பகவானும், சிம்ம ராசியில் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரன், துலா ராசியில் கேது பகவான், கும்ப ராசியில் வக்ரம் பெற்ற சனி பகவானும் இருக்கா. இன்றைக்கி இதனுடைய இன்றைய கோல்சாரம் இது. இன்றைக்கி பார்த்தேலையானால் உங்களுக்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் இருக்குன்றதை பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டுருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் வர்த்து கொடுங்க. அதன் மூலியமாக உங்களுடைய டைம் கரெக்ஷன் பண்ணுறேன். ஏன்னா டைம் கரெக்ஷன் ரொம்பவும் முக்கியம். ஏன்னா சந்தியில் இருக்கும் பொழுது, அதாவது ஒரு ராசிக்கும் அடுத்த ராசிக்கும் நடுவில் சந்தியில் இருக்கும் பொழுது, இப்போது இன்றைக்கே பார்த்தேன்னா புனர்பூச நட்சத்திரம் இன்றைக்கி கார்த்தால ஒரு 11 மணிக்கு மேலேன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி இப்போ ஒரு குழந்தை பிறக்கிறது அப்படின்னா
அந்த குழந்தை வந்து எந்த இடத்துல பிறக்கிறது, அதனுடைய டிகிரி என்ன, லேட்டிடியூட் லாஞ்சிடியூட் என்ன, உங்களுக்கு வந்து பஞ்சாங்கத்தில் வந்து சில நேரத்தில் வந்து உங்களோட டைம் இதுவாக இருந்தது. ஆனால் கார்த்தால 11 மணிக்கு பிறந்த குழந்தைன்னா அவனுக்கு திருவாதிரை நட்சத்திரமே காமிச்சிடும். சில நேரத்தில் 11 மணிக்கு திருவாதிரை நட்சத்திரம் அந்த இடத்துல இருக்கும். நீங்கள் வந்து புனர்பூச நட்சத்திரத்தை இது பண்ணி வச்சுருப்பீங்க. புனர்பூசம் 1ஆம் பாதம்னு போட்டு வச்சுருப்பீங்க உங்களுடைய ராசியில். அதனால் புனர்பூச நட்சத்திரத்துக்கு வந்து நீங்கள் மாதம் போய் பக்கத்தில் இருக்கிற கோவிலில் வந்து அர்ச்சனை பண்ணிட்டுருப்பீங்க. அது உங்களுடைய நட்சத்திரமே இருக்காது. அதனால் உங்களுடைய நட்சத்திரம் என்ன அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுண்டு, அதே மாதிரி லக்ன சந்தி இருக்கா, பிறந்த நேரத்தில் வந்து எந்த லக்னம் வருது அந்த லக்னத்துக்கு சந்தி இருக்கா, அதன் பிரகாரம் உங்களுடைய தசாநாதன், புக்திநாதன், அந்தரம், சூக்ஷ்மம்லாம் எப்படி இருக்குது. அதை தவிர வந்து இன்றைய கோல்சாரம் வந்து மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்கள்லாம் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு பயன் கொடுக்கறது, இதை வச்சு தான் உங்களுடைய பலன்கள் எடுக்க முடியும். அந்த பலன்களை எடுத்து சொல்லும் பொழுது தான் உங்களுக்கு வந்து எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, அந்த பிரச்சனைகள்லேருந்து எந்த அளவுக்கு விழிவு காலம் வரும், எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்றதையும் நம்ம அசஸ் பண்ணி சொல்ல முடியும். இப்போ நடக்கக்கூடிய திசை நல்ல திசையாக இருக்கா, உங்களுக்கு ஏற்றமான திசையாக, இறக்கமான திசையாக, கை கொடுக்குமா கை கொடுக்காதா, இதில் அதாவது பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் ஃபர்தராக இன்வெஸ்ட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, இது எல்லாத்தையும் வந்து பார்த்து உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன். அதுக்கு உண்டான கட்டணமும் நாங்கள் இது பண்ணியிருக்கேன். நான் உங்களுக்கு வேணும்னும் பொழுது அந்த கட்டணத்தையும் கட்டிட்டு நீங்கள் இதை கேளுங்க, கண்டிப்பாக சொல்கிறேன். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிக்கு என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம். 13/8/2023 ஞாயிற்றுக்கிழமை. மேஷம், அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். 3ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால இளைய சகோதரர்களை போய் பார்த்துட்டு வருவீங்க. அதாவது உங்களுக்கு கீழே பிறந்தவங்க, உங்களுக்கு அடுத்து பிறந்தவங்க, தம்பி தங்கைகளை போய் இன்றைக்கி போய் ஒரு விசிட் போய் பார்த்துட்டு வருவீங்க. நல்ல ஒரு ஏற்றமான நாளாக இருக்குது. நண்பர்களோட, உற்றார் சுற்றத்தாரோடு சேர்ந்து இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. ஏன்னா 9ஆம் அதிபதி தந்தை ஸ்தானத்தின் அதிபதியை குறிக்கிறது. அதுவும் வந்து ராசியின் அதிபதியும் 5ஆம் இடத்துல சிம்மத்தில் போய் உட்காந்துருக்கிறது பெரிய விசேஷம். 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், அதாவது பணவர ஸ்தானம், எல்லாத்துக்கும் போயிட்டு என்ன சொல்கிறது, இந்த உங்களுடைய நட்பு வட்டாரங்கள்லாம் போய் பார்த்துட்டு வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையிறது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்க. கையில் வந்து ஒரு நீல கலர் வச்சுக்கோங்க, அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். ரிஷபராசி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். திக்பலம் பெற்றிருக்கார். தனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கார். அதிக வேகமாக செல்லக்கூடிய கிரகம் இன்றைக்கி வந்து 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால பண வரவு அபரிமிதமாக இருக்கும். 12ஆம் இடத்துல குரு பகவான் வேறு. புதிய வேலை கிடைக்கும். வேலைக்குன்னு ஒரு மெயில் வந்திருக்கும், இன்றைக்கி எடுத்து பாருங்க. நல்ல ஒரு ஏற்றமான நாள். தாயின் வழியில் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். ஒரே ஒரு ட்ராப்பு நல்லெண்ணெய் மட்டும் தலையில் வச்சுட்டு வெளியில் போங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய நரசிம்ம பெருமாளை போய் வணங்கிட்டு வாங்க. பானகம் பிரசாதம் வச்சுட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை வேறு, பிரதோஷ காலம் வேறு. கையில் வந்து ஒரு வெள்ளை கலர் வச்சுக்கோங்க. மிதுன ராசி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து புத பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புத பகவான் முயற்சிகள் எல்லாத்தையும் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். அதாவது மிதுன ராசிக்காரர்களும் நல்ல ஒரு ஏற்றம், திருமணமாகத்திற்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது. தனஸ்தானாதிபதியே ராசியில் இருக்கிறதுனால பண வரவு அபரிமிதமாக இருக்கும். எதை தொட்டாலும் பணம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு நல்ல விசேஷமான செய்தி ஒன்று வரும். ஏன்னா ராசியிலேயே வந்து சந்திர பகவான் இருக்கிறது உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். குருவின் பார்வையில் உங்களுடைய ராசியின் அதிபதி வேறு. திருமணமாய் ரொம்ப நாள் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய காலபைரவரை வணங்கிட்டு வாங்க. கையில் ஒரு கருப்பு கலர் வச்சுக்கோங்க, அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். கடகராசி, புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சந்திர பகவான் நாளைக்கு வந்து கடகத்துக்கே வந்துடுறார், ஆட்சி பெற்று போகிறார். நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்க போகிறது. கடக ராசியில் சந்திர பகவான் இருக்க போகிறார் நாளைக்கு. இன்றைக்கி வந்து 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால சிறு செலவுகள் இருக்கும். கொஞ்சம் தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் பண்ணுவீங்க. கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கிறதுக்கு செலவு பண்ணுவீங்க.
உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து வேலையில் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும். வேலையில் ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய நாளாக இருக்குது. வேலையில் மாற்றம் இருக்கும். வெளியூர் போக வேண்டிய கட்டாயம் இருக்கும். இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பிரதோஷ காலம் சிவன் கோவில் போய் சேவிச்சுட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் வச்சுக்கோங்க. சிம்ம ராசி, மகம் பூரம் உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால மனசுக்குள்ளே ஒரு பயம் இருக்கும். இருந்தாலும் வந்து குரு பகவான் பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. குழந்தை பேர் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டிலேருந்து நல்ல செய்தி வரும். இன்றைக்கி 11ஆம் இடம் வலுப்பெற்று போயிருக்கு. 11ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால செலவுகள் அற்ற நாளாக இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய மூத்த சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இன்றைக்கி இருக்குது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானை போய் சேவிச்சுட்டு வாங்க. கையில் வந்து ஒரு அருகம்புல் வச்சுக்கோங்க. அருகம்புல் ஒரு மாலை போட்டுவிட்டு கையில் ஒரு நீல கலர் வச்சுக்கோங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கன்னியா ராசி, உத்திரம் ஹஸ்தம் சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்துல சுக்கிர பகவான் செவ்வாய் பகவானுடைய சேர்க்கை. புத பகவானும் சுக்கிர பகவானும் சேர்ந்துருக்கிறது பெரிய விசேஷம். உங்களுக்கு வந்து குரு பகவானுடைய பார்வையில் இருக்கிறதுனால பணவரவு அபரிமிதமாக இருக்கும். சுப செலவுகள் வரும். நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்களேனால் 10ஆம் இடத்துல வந்து சந்திர பகவான் இருக்கிறதுனால திடீர்னு வந்து வேலைக்குன்னு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி வரும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ராமானுஜரை போய் வணங்கிட்டு வாங்க. ராமானுஜர் ஸ்ரீபெரும்புதூர் போயிட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் வந்து ஒரு எல்லோ கலர் வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். துலா ராசி, சித்திரை சுவாதி விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசிநாதன் 11ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். 11ஆம் இடத்துல வந்து 12ஆம் அதிபதியும் சேர்ந்துருக்கார். செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும். இன்றைக்கி பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திர பகவான், 10ஆம் அதிபதி 10க்கு 12 9ஆம் இடத்துல பொது காரியங்களில் ஈடுபடுவீங்க. இந்த மாதிரி ஹானரரி பொசிஷன்லாம் இருக்கக்கூடிய விஷயத்தில் போவீங்க. அதில் வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் கிடைக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய வெங்கடேச பெருமாளை போய் வணங்கிட்டு தாயாருக்கு வந்து ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. கையில் வந்து ஒரு குங்கும கலர் வச்சுக்கோங்க. அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். விருச்சிக ராசி, விசாக வருஷம் கேட்டை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானே குரு பகவான் பார்க்குறார். இன்றைக்கி சந்திராஷ்டம காலம் வேறு. அதனால் முடிஞ்ச வரலும் வந்து தொழிலை பற்றி புதுசாக எதுவும் பேசாதீங்க. அதனால் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அருகில் இருக்கக்கூடிய காளிகாம்பாவில் போய் வணங்கிட்டு வாங்க. அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. முப்பாத்தம்மன் கோவிலோ காளிகாம்பாள் கோவிலுக்கோ போயிட்டு வாங்க. எலுமிச்சம்பழம் வழக்கு எடுத்துக்கோ. 4 ராவு வாழ்த்தும் போது நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுக்கு வரும். கையில் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் வச்சுக்கோங்க. அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். தனுசு ராசி, மூலம் பூராடம் உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் கண்டிப்பாக குழந்தை பேரை கொடுப்பார். நான் அந்த நவநீத கிருஷ்ணன் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க. அருகில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் கோவிலுக்கு போய்ட்டு அவருக்கு வந்து பாலில் திருமஞ்சனம் பண்ணிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். நிச்சயமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. 5ஆம் அதிபதியும் 9ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். கண்டிப்பாக குழந்தை பேருக்காக பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு ரொம்ப நாள் ஆகின்றவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பேர் ஏற்படும். குருவாயூரப்பனை சேவிங்கோ, சந்தன கலர் கையில் வச்சுக்கோங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். மகர ராசி, உத்திராடம் திருவோணம் விட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். பேச்சில் ரொம்ப கவனம் தேவை. இன்றைக்கி வந்து நீங்கள் புதுசாக உங்கள் நண்பர்களை பார்க்க போவீங்க. நல்ல ஒரு ஏற்றமான நாள், சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். ஜாலியாக வந்து வெளியில் போயிட்டு, ஏன்னா 6ஆம் இடம் வலுத்து போயிருக்கிறதுனால வெளியில் போயிட்டு சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலமாக இருக்கும். நண்பர்களுக்கு செலவு பண்ணுவீங்க. சந்திர பகவான் வேறு வந்து 6ஆம் இடத்துல இருக்கார். ரொம்ப நாள் கழித்து பார்க்கக்கூடிய நண்பர்கள்லாம் பார்ப்பீங்க. நல்ல ஒரு ஏற்றமான காலம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய சரபேஸ்வரரை போய் பார்த்துட்டு வாங்க. கையில் வந்து ஒரு கருப்பு கலர் வச்சுக்கோங்க. கும்பராசி,
அவிட்டம் சதயம் பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான் ஆட்சி பெற்று வக்கரகதியில் இருக்கார். அதனால் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். இது கிடைக்குமா கிடைக்காதுன்னு உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரும். இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய காலபைரவர் வணங்கோ, கருப்பு கலர் கையில் வச்சுக்கோங்க. மீன ராசி பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். இன்றைக்கி சந்திர பகவான் 4ஆம் இடத்துல இருக்கார். தாய் ஸ்தானத்தில் 6ஆம் இடத்துல புத பகவான் போயிருக்கார். அதனால் வந்து தாய்க்கு உடல் நலத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். கொஞ்சம் வீடு மனையில் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் செலவு பண்ண வேண்டிய காலகட்டாயமாக இருக்கும். வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை பண்ணுவீங்க. உங்கள் சுகம் கிடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உடல்நிலையில் கொஞ்சம் பிரச்சனையை கொடுப்பார். ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. பணவரவு அதிகமாக இருக்கும். நீங்கள் எதை தொட்டாலும் அது வெற்றியாக முடியும். இருந்தாலும் இன்றைக்கி வந்து சந்திர பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிற 5ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம்னு சொல்லக்கூடியது. அதனால் கொஞ்சம் வந்து பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ஹயக்ரீவரை போய் பார்த்துட்டு வாங்க. ஹயக்ரீவரை போய் சேவிச்சுட்டு வர்றதும் மஞ்சள் கலர் கையில் வச்சுக்கோங்க. ஹயக்ரீவருக்கு ஒரு ஏலக்காய் மாலை போடுங்க. உங்களுக்கு இந்த மீனராசிக்காரர்களுக்கு எல்லாம் ஏற்றமான நாளாக இன்றைக்கி இருக்குது. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.